இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் தொடர் ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கியது. இதில் முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 300 ரன்களை குவித்து அலறவிட்டது. பின்னர் சேசிங் செய்த இந்தியாவுக்கு கோலி, ஹில், சுரேயாஷ் வலுவான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர். இதனால் 49வது ஓவரிலேயே இலக்கினை எட்டி தொடரை வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. முன்னதாக போட்டி தொடங்குவதற்கு முன் இந்திய நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா, விராட் கோலி இருவருக்கும் பிசிசிஐ சார்பில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூடியிருந்த அட்டை பாக்ஸின் உள்ளே இருந்து ரோஹித், கோலி இருவரும் சிரித்துக் கொண்டு என்ட்ரி கொடுத்தனர். ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் விராட், ரோஹித்துக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டின் அவர்கள் விளையாடும் முதல் போட்டி என்பதால் இந்த வரவேற்பை பிசிசிஐ ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நடிகர் இது தொடர்பான வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ரசிகர்கள் கௌதம் கம்பீரை கலாய்த்து வருகின்றனர். இந்திய அணியில் சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தலைமை பயிற்சியாளர் கம்பீர் தீயாக வேலை செய்து வருகிறார். ஆனால் அவருக்கு நேர்மாறாக பிசிசிஐ அட்டகாசமான வரவேற்பை அளித்து சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை ஆதரித்திருக்கிறது. இதை சுட்டிக்காட்டித்தான் ரசிகர்கள் தற்போது கம்பீரை சமூக வலைதளங்களில் கிண்டலெடுத்து வருகின்றனர். அணியில் இடம்பெற்றிருக்கும் அனைவருக்கும் சுழற்சி முறைகள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கம்பீர் தெரிவித்திருக்கிறார். இதனால் 2வது போட்டியில் ரோஹித்துக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்று தெரிகிறது.